ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோதால ஒரு ட்ரேட் எடுத்த அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு ட்ரேடுக்கு முக்கியமான 3 விஷயம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட், உங்களுக்கு ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்த அப்புறமா நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 100 ருபீஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 100 ருபீஸ் கிடைக்க போகிறது கிடையாது. சரிங்களா? இதில் 3 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போதுமே பிலீவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் இப்போ வந்து ட்ரேட் எடுத்திருக்கேன் மேக்ஸ் ஹெல்த். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? சிம்பிளாக வரைங்க, கிளாரிட்டி இருக்கணும். ஏன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் 90% பீப்புளுக்கு ப்ராப்பராக வரைய தெரியாது. சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே நீங்கள் ட்ரெண்ட் லைன் தான். நான் மேஜராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதே ட்ரெண்ட் லைனுக்கு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் சரியாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேஜராக மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் எக்ஸிட் ஆன பாயிண்ட் பாருங்கள். மேக்ஸ் ஹெல்த்தில் 1028.95. சரிங்களா? இப்போ இதில் எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்களேன், 1029.10, 15. சரிங்களா? பாயிண்ட்ஸ், அதாவது 15 பைசா தான் வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ அக்யூரேட்டாக நான் உங்களுக்கு டார்கெட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இதுதான் ரெண்டாவது முக்கியமான விஷயமே. சரிங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னால ட்ரெண்ட் லைன் வரைகிறது, இதில் நல்லா கவனிக்கணும். இன்னும் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆனால் நான் எக்ஸிட் ஆனதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பேட் நியூஸ் போயிட்டுருக்கு, அது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மேக்ஸ் ஹெல்த்தோட சரிங்களா டார்கெட்டை பொறுத்த மட்டும் எல்லா இண்டிகேட்டருமே ஷோ பண்ணுறதும் சரி, நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி ப்ராப்பராக புக்கில் இருக்க விஷயத்த பார்த்தாலுமே 1048 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது சாலிடாக இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? பட் நான் இமிடியேட்டாக எக்ஸிட் ஆன காரணம் என்ன அப்படின்னாலும் அந்த பேட் நியூஸ்னால தான் ரீசன். இப்போது நான் ட்ரேடு எடுத்திருக்கேன். 3வது பாயிண்ட், நான் ட்ரேடு எடுத்தாச்சு. இப்போது எவ்வளோ குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன். இந்த 140 குவான்டிட்டி வாங்குறதுக்கு எனக்கு 1,40,40,924 ரூபா எனக்கு தேவைப்படுது. ஏன்னா நான் சிஎன்சியில் தான் எடுத்திருக்கேன். நான் ஆக்சுவலாக லாங் ரன்னுக்கு தான் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தேன். பேட் நியூஸ் ரியாக்ட் ஆகிற காரணத்தினால தான் சரி ஓகே அதை இன்ட்ராடேவாக கன்வெர்ட் பண்ணேன். சரிங்களா? இப்போது இந்த ட்ரேட் எடுத்த லெவலில் அப்படியே போய் ஜீரோதா ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதில் இன்ட்ராடே நான் எடுத்தது வந்து லாங் டேர்ம் தான். சரிங்களா? பட் நான் இன்றைக்கே க்ளோஸ் பண்ணனால சரிங்களா இதுக்கு என்ன ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். இன்றைக்கே க்ளோஸ் பண்ணதுனால அது எனக்கு இன்ட்ராடேவாக தான் கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? டெலிவரியாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ டெலிவரியாக இருந்தால் இந்த மாதிரியான ஒரு மார்ஜினை நான் க்ளோஸ் பண்ணால் என்னவா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். ஸோ நான் பை பண்ண வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1022.50. சரிங்களா? நான் க்ளோஸ் பண்ணது என்ன அப்படின்னா 1028.95. ஸோ நான் அப்படியே இந்த வேல்யூ பை வேல்யூ கொடுத்துட்றேன், செல் வேல்யூ கொடுத்துட்றேன், குவான்டிட்டியும் கொடுத்துட்டேன். சரிங்களா? இன்ட்ராடேக்கும் கொடுத்துட்டேன், டெலிவரிக்கும் கொடுத்துட்டேன். இப்போது இந்த டெலிவரியை பொறுத்த மட்டும் ஜீரோதால ப்ரோக்கரேஜ் வந்து 0. சரிங்களா? ஆனால் இங்கே நான் ப்ரோக்கரேஜ் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா 40 ருபீஸ் இன்ட்ராடேக்கு நான் பே பண்ணுறேன். சரிங்களா? இதில் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி 36 ரூபா எடுக்காங்க. இங்கே லாங் ரனில் இங்கே இடத்துல தான் நமக்கு வந்து மார்ஜின் அதிகமாக போகிறதுக்கான காரணமே. சரிங்களா? இந்த டேக்ஸில் தான் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ லாங் ரன் அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் எப்போதுமே ஒரு நல்ல பாயிண்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு 50-100 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்கு எய்ம் பண்ணணும். ஷார்ட்டாக நீங்கள் எய்ம் பண்ணிங்க அப்படின்னா லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த ட்ரேடில் கிட்டத்தட்ட 903 ரூபாயில் எனக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின். சரிங்களா? பட் இந்த டேக்ஸ் எல்லாம் கழிஞ்சது போக சரிங்களா எக்ஸ்சேஞ்சு, ஜிஎஸ்டி, செபி சார்ஜஸ்ஸு, ஸ்டாம்ப் டியூட்டி, எப்போதுமே செபி சார்ஜஸ் லாங் டேர்முக்கும் இன்ட்ராடேமுக்கும் சேம் தான். சரிங்களா? பட்
ஸ்டாம்ப் டியூட்டியில் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ ஆக மொத்தம் எனக்கு என் அக்கௌண்ட்டில் இது இன்ட்ராடேயாக இருக்கிறதுனால என் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் வந்து எனக்கு கிரெடிட் ஆகும். சரிங்களா, 903 சரிங்களா எனக்கு வந்த மார்ஜின். பட் இவ்வளோ விஷயங்கள்லாம் டிடெக்ட் ஆன பிறகு எனக்கு இவ்வளோ தான் என் அக்கௌண்ட்டில் வரும். பட் இதே இது லாங் ரனில் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுதான் என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், 3 விஷயத்தில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரெண்ட் லைன். சரிங்களா, ட்ரேடு எடுக்கிறது. ரெண்டாவது விஷயம், ட்ரேடை போய் எடுத்துட்டிங்க அப்படின்னா நியூஸை ஃபாலோ பண்ணணும். இன்னுமே ஆயிலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியும் போது எப்போதுமே அது ரொம்ப நாள் ஹோல்டிங்க்கு போகக்கூடாது. பேட் நியூஸ் வந்து ட்ரெண்ட் லைனே ஒர்க் ஆகாமல் போயிடும். பேட் நியூஸ், ஒரு சிவியரான பேட் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா, அதனால் அதில் கவனம். தேர்ட் பாயிண்ட், ஹிடன் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஸ்டாக்கில் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸ் வரும்போது ஃபியூச்சர் அண்ட் F&O பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ நான் ஸ்டாக்கை பற்றி தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிற காரணத்தினால இந்த இடத்துல கவனம் செலுத்துங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்க டிமேட் அக்கௌண்ட் ரொம்ப முக்கியம். நிறைய அக்கௌண்ட் வந்துட்டு சரிங்களா, இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜ் வந்து கம்மியாக எடுக்கிற அக்கௌண்ட் இன்னுமே இருக்க தான் செய்யுது. பட் அக்கௌண்ட்டை பொறுத்த மட்டும் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக வேணும். ஹாவ் டு மெயின்டைன் ஸ்டாண்டர்ட். சரிங்களா, அதனால் நீங்கள் எதுவுமே ஊர் பேர் தெரியாத டிமேட் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, கஸ்டமர் கேர் இருக்காது, ப்ராப்பரான இந்த மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்காது. அதேமாதிரி ட்ரெண்ட் லைன் நீங்கள் பொறுத்த மட்டும் நான் டிமேட்லேயே இந்த ட்ரெண்ட் லைனாக எடுத்துப்பேன். சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் ப்ரோக்கரேஜ் பே பண்ணாலும் நம்ம ஃபீச்சர்ஸை எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் ஃபோக்கஸ் ஆன் ஃபியூச்சர்ஸ். சரிங்களா, முழுவதுமாக நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். ஸோ ஜீரோதா எந்த மாதிரி சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெளிவான ஒரு பிம்பம் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.